மேம் நடிச்சிருந்தாங்க. சும்மா ரொம்ப கம்மியான ஆர்டிஸ்ட்டு. பட் ஆனால் ஒரு படம் ஃபுல்லாக 2 hours நம்ம உட்கார வைக்கணும்னா அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒரு கதை நம்ம இந்த மாதிரி காஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகலாம், இல்லைனா வந்து ஒரே மூஞ்சிகளை பார்க்கறதுக்கு போர் அடிக்கலாம். பயங்கரமாக நடிக்கணும், அது வந்து இந்த எமோஷன்ஸை ஹோல்ட் பண்ணும். அப்படின்னும் போது ஃபீமேல் லீடுக்கு வந்து ரொம்ப நாளாக தேடிட்டே இருந்தார் சிவா. அப்போ வந்து பிரியாவை ஆடிஷன் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணாங்க. அப்போ பிரியா ஆடிஷன் பண்ணாங்க. உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரியா, உண்மையாக நீங்கள் ரொம்ப அதிகமாக சொல்லிட்டீங்க என்னை பற்றி, அவ்வளோ ஒர்த்து இல்லை நம்ம. பட் ஆனால் உண்மையாக நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இதில் மெயினாக நான் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது சாம் தான். ஏன்னா வந்து இப்போ 2 பேர் ஒரு படத்தில் நடிக்கும்போது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பெரிய யோசனை இருக்கும். நம்ம என்ன நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம பயங்கரமாக நடிச்சா மாதிரி இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அப்படி இல்லை, நம்ம வந்து இப்போ மியூசிக், கேமரா, அதில் நம்ம வைக்க போகிற எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். நான் வந்து எப்போவுமே டைரக்டர்ஸ் தான் காட் அப்படின்னு நம்புகிறேன் நான் சினிமாவில். ஸோ அதை நம்பி காசு போடுறோம் அடுத்த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம்